எல்லாத்துக்கும் வணக்கங்கண்ணா. நான் உங்கள் ரேண்டி சீனர். இது நம்ம டபிள்யூஎன் ரெஸ்லிங்கோட ராயல் ரம்பிளுங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பர் ஸ்டார்ஸோட இந்த ரம்பிள் நடைபெற போகிறது. சில நொடிகள்லேயே பார்த்தீங்கன்னா தொடங்க போது. யார் ஜெயிப்பா தோப்பான்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். எஸ் 3, 2, 1 லெட்ஸ் கோ. என்ன நடக்க போகுது? ஓ மை காட், பாபி லாஸ்லி ஒரு ஸ்பியரோட இந்த ரம்பிள் ஆரம்பிச்சிருக்காருங்க. தி ஆல்மைட்டி பாபி லாஸ்லி மாஸ்டர் அமங் மாஸ்டர் ஸ்ட்ரோமனை எலிமினேட் பண்ணுவாரா? அது நடக்குமான்னு பார்த்தா ஆமாங்க, நடந்திருக்கு. ஓ மை காட், ஜிம்மி ஊசோக்கு நம்ம செத் ஃப்ரீக்கன் ரோலன்ஸ் ஒரு கப் ஸ்டம்பை கொடுத்தது மட்டும் இல்லாமல் பிக் ஜிம்மை பிக் நீயோட எலிமினேட்டும் பண்ணிட்டாருங்க. லோகன் பவுல் த மேவரிக் ஸ்பின் பிளாக் கோஸ்ட் லைனோட நம்மளோட சிக்மா ஜெப் ஹார்டியை ஒரு ட்ராப் கிக் கொடுத்து எலிமினேட் பண்ணியிருக்காருங்க. அப்புறம் என்ன நடக்க போகுது இங்கே பாருங்க. நம்ம அமெரிக்கன் டிராகன் டேனியல் பிரையனால எந்திரிக்க கூட முடியல. ஆனால் கோடி ரோஸ் விடுற மாதிரி இல்லை. ஒரு கிராஸ் ரோஸ் போட்டிருக்காருங்க நம்ம டேனியல் பிரையனுக்கு. கோடி ரோஸ் ஒரு நைட் மேராக மாறி நம்ம டேனியல் பிரையனோட கனவை ஒரு டிராப் கிக் மூலியமா கலைச்சிட்டாருங்க. டேனியல் பிரையன் எலிமினேட் ஆயிட்டாருங்க. இங்கே பாருங்க, நம்ம பேரன் கார்பின் ட்ரிபிள் ஹெட்ஜிட்ட இருந்து ஒரு பவர்ஃபுல்லான பெடிகிரி வாங்குறாருங்க. பாவம், த லோன் வுல்ஃப் த கேமோட வலையில மாட்டினது மட்டும் இல்லாம வெளியேறாருங்க ரம்பிளை விட்டு. யாரு அங்க கீழே விழுந்து கிடக்குது? சாமி தான், எந்திரிக்காதீங்க. ஓ மை காட், ஸ்பியர்! என்ன ஒரு ஸ்பியருங்க. நம்ம ரேடடா சூப்பர் ஸ்டார் எட்ஜிட்ட இருந்து நம்ம சாமி யூசோவை எலிமினேட் பண்ணுவாரா? எட்ஜ், ஆமாங்க, அதே தாங்க நடந்திருக்கு. ஃபீமஸ் ஒரு தவறான தருணத்தில் இருக்காருங்க. சிஎம் பாங்க் ஜிடிஎஸ் அவரோட ஃபினிஷரை செயல்படுத்தி இருக்காருங்க இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் கேல்டிக் வாரியரை நீ வெளியே போய் ஓய்வு நண்பா, இந்த ராயல் ரம்பிளை நான் பார்த்துக்கிறேன்னு சிஎம் பாங்க் வெளியே அமைச்சு வச்சிருக்காருங்க. இது வேற மாதிரி பிக் காய், இவரை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுங்க. ஆனால் ஜிக்லர்கிட்ட இருந்து ஒரு ஜிக் ஜாக்கை வாங்கியிருக்காருங்க. என்ன மாதிரியான ஒரு மேட்சா போடுங்க இந்த ரம்பிள். ஓஹோ, ரைட் பேக் கோ பேக்னு ஒரு சூப்பர் கிக்கோட ஜிக்லர் வெளியே அமைச்சு வச்சிருக்காருங்க. எஸ், மை ஃபேவரட் சின்சுகே நாகமோரா. ஆனால் அவர் நிலைமை சரியில்லைங்க. ஆடம் கொண்டு வந்து ஒரு லாட் ஷாட்டை வாங்கியிருக்காரு. த சினிஸ்டர் அசாசின் நம்மளோட சின்சுகே நாகமோராவை எலிமினேட் பண்ணுவாரா ஆடம் கோல்? ஆமாங்க, ஒரு சூப்பர் கிக்கோட வழி அமைச்சு வச்சிருக்காரு நம்ம ஃபேவரட் தி சினிஸ்டர் அசாசின் சின்சுகே நாகமோராவை. லெஜண்ட் விசஸ் லெஜண்ட் தி ரெட் பிக் மெஷின் கெயின் ஒரு சோக்ஸ்லாம் போட்டிருக்காருங்க நம்ம ஐகான் பில் கோல்பர்க்கு. அது மட்டும் இல்லாமல் எலிமினேட்டும் பண்ணிட்டாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட். பிச் ஆடம் கோல் தயாராகிட்டாருங்க. அகெயின் ஒன் லாஸ்ட் ஷாட், அதுவும் நம்ம எட்ஜை எலிமினேட் பண்ணி ஆடம் கோல் தன்னோட இடத்த தக்க வச்சுப்பாரா? ஆனால் எனக்கு அப்படி தெரியலைங்க, எட்ஜு தான் தயாராக இருக்காரு. இங்கே பாருங்க, ஒரு சடன் டெத், ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்பியருங்க. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஆடம் கோலை எலிமினேட் பண்ண தான் போறாருன்னு நினைக்கிறேன் எட்ஜ். ஆமாங்க, அதே தாங்க நடந்திருக்கு. எட்ஜ் ஆடம் கோலை எலிமினேட் பண்ணிட்டாருங்க. லோகன் பால் தயாராக இருக்காருங்க. என்ன ஒரு கோஸ்ட் லைன், பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்ததுங்க. வெயிட் பண்ணுறாருங்க, என்ன பண்ண போகிறாரு? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பிக் எண்டிங் ஸ்லாமாக இருக்கணும். அதே தாங்க. பத்துமா சிஎம் பங்கை வெளியேற்றுருக்கு? எனக்கு தெரிஞ்சு பத்தாதுங்க. சிஎம் பங்க் தரமாக நின்றுட்டு இருக்காரு. ஒரு கோ டு ஸ்லிப் போட்டு சொல்கிறாரு, நீ வெளி உலகத்தில் தான் சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார், ஆனால் இந்த ரிங்குக்கு நான் தான் பெஸ்ட் இந்த வேர்ல்டு, வெளியே நின்று என்னோட வெற்றி கொண்டாடுன்னு வெளியே அமுச்சு வச்சிட்டாருங்க. இங்கே பார்த்தோம்னா ஆல் மைட்டி பாபி லாஸ்லி ஒரு பயங்கரமான பவர் பம்ப் போட்டிருக்க செத் ரோலன்ஸ்க்கு அரங்கமே அதிருதுங்க. பத்துமா? ஆனால் பத்தாடுங்க. நீ பலசாலியாக இருக்கலாம், ஆனால் இங்கே நான் தான் கதாநாயகன்னு ஒரு கப் ஸ்டாம்ப் அடித்து நம்ம பாபி லாஸ்லி வெளியேற்றுறதுக்கான முயற்சியில் நம்ம செத் ஃப்ரீக்கன் ரோலன்ஸ் இருக்காருங்க. அது நடக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா அது நடக்குங்க. பாய் பாபி. என்னங்க இது, நம்ம டீமன் கெய்னா? ஆமாங்க, ஒரு டூம் ஸ்டோன் பைல் டிரைவர், அதுவும் த கேம் ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஒரு கொடூர கோவத்தில் இருக்காரு நம்ம வேர்ல்ட் டேக் டீம் சாம்பியன் த பிக் ரெட் மிஷின் கெயின். ஆனால் நம்ம ட்ரிபிள் ஹெச்சை வெளியேற்றுறதுக்கு பத்தலை. கெயினுக்கு தான் ஒரு பெடிகிரி கிடச்சிருக்கு. கெயினை வெளியேற்றுவாரா நம்ம ட்ரிபிள் ஹெச்? அது நடக்குமா? நடந்துருச்சுங்க. நீ டீமனா இருக்கலாம், நான் உன் மாமன்னு கெத்தா நிற்கிறாருங்க நம்ம ட்ரிபிள் ஹெச். மோஸ்ட் வாண்டட் மேன் டாப் சிக்லர் ஒரு சூப்பர் கிக் கொடுத்துருக்காருங்க நம்ம கோடி ரோட்ஸுக்கு. கோடி ரோட்ஸ் தயாராக இருக்காரு. சிக்லர்
டொர்னேடோ டிடிடிய போட்டிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் என்ன பண்ணுவாரா ஜிக்லர், ஆனா அதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவுங்க. கோடி ரோட்ஸ் கிராஸ் ரோட்ஸ் போட்டிருக்காருங்க. டேனியல் பிரைனை தொடர்ந்து நம்ம டாப் ஜிக்லரையும் கோடி ரோட்ஸ் என்ன பண்ணுவாரா, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா சந்தேகமே தேவையில்லைங்க. எலிமினேட் பண்ணிட்டாருங்க கோடி ரோட்ஸ் டாப் ஜிக்லரை. ஒரு சர்ப்ரைசிங்கான மூவ் சிஎம் பங்க் இருந்து சிஸ்டர் அபேகேல அப்ளை பண்ணியிருக்காருங்க நம்ம சிஎம் பங்க். அதை தொடர்ந்து ஒரு ஓப்பன் F5 பெஞ்ச் பிரஸ் ஸ்மாஷிங். அதுக்கப்புறம் நம்ம சிஎம் பங்க் டக்குன்னு பிடிச்சி ஒரு மேத்யூஸ் லாவ் போட்டிருக்காருங்க. பேக் டு பேக் 2 ரெஸ்லர் பவர்ஃபுல்லான மூவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இது கேட்டிக் கிராஸுங்க, ஒரு பவர்ஃபுல்லான பவர் பாம். ஐயோ நம்மளோட ட்ரிபிள் மாட்டிக்கிட்டாருங்க. இது பாயில் டிரைவர், பேக் டு பேக் 2 பாயில் டிரைவர் வாங்கியிருக்காரு. அப்பயும் இது சர்வை பண்ணித்தாங்க இருக்காரு நம்மளோட ட்ரிபிள் ஹெட். இது கோ டு ஸ்லீப். எனக்கு தெரிஞ்சு தி கேம் ஆஃப் பெஸ்ட் இந்த வேர்ல்டு ட்ரிபிள் ஹெட் காட்டி வர சிஎம் பங்க். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஒரு பேக் பிரேக்கர் தான் அதுக்கு எல்லாம் வாங்கியிருக்காரு. இப்போ ஏதாச்சும் கவுண்டர் அடிப்பாரா நம்ம சிஎம் பங்க், அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பாப் ஸ்பைன் பாஸ்டருங்க. என்ன மாதிரி விளையாண்டு இருக்காரு நம்மளோட ட்ரிபிள் ஹெட். இது தி வைப்பர் ராண்டி ஆர்டனோட ஒரு பவர் ஸ்லாம். அதை தொடர்ந்து இது முடிஞ்சு போச்சுங்க. டேஞ்சரஸ் ஃபினிஷரான பெடிகிரிய சிஎம் பங்குக்கு கொடுத்து அவரோட ஆட்டத்தை முடிச்சு வைக்கிறாரு. கேம் ட்ரிபிள் ஹெச் எலிமினேட் பண்ணுவாரா, கடைசி நிமிஷத்துல என்ன வேணா நடக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எலிமினேட் பண்ணிட்டாருங்க சிஎம் பங்க் ட்ரிபிள் ஹெச். அற்புதம் வாட் இங்கே பாருங்க, ஒரு ஒரு ஸ்பின் ட்ராப் போட்டிருக்காரு எட்ஜுக்கு நம்ம கோடி ரோட்ஸ். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது எண்ட் ஆஃப் டேஸுங்க. அது நம்ம செட் ஃப்ரீக்கன் ரோலன்ஸுக்கு. அதை தொடர்ந்து நம்ம ரெடவே சூப்பர் சேவ் ஜாக் ஹேமரை பயன்படுத்தியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட செட் ஃப்ரீக்கன் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கன் ஏரோ. என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூவ் அது. அதுக்கப்புறம் நான் ஒன்று சும்மா இல்லைன்னு செட்ரிக்கன் ரோலன்ஸுக்கு ஒரு ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்காரு நம்ம கோடி ரோட்ஸ். என்னங்க நடக்குது இங்கே பெடிகிரி. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு கிராஸ் ரோட்ஸ் தான் போடுவார். அதுக்கான முயற்சி தான். அந்த ஃபினிஷரை யூஸ் பண்ணி நம்ம எட்ஜை எலிமினேட் பண்ணுவாரா நம்ம அமெரிக்கன் நைட் மேர். அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகங்க. என்னங்க நடக்குது, நொடிக்கு பரபரப்பு. ஆனால் இங்கே பாருங்க, ஒரு பெடிகிரி. நீ எஜுக்கு பெடிகிரி போட்டா நான் உனக்கு பெடிகிரி போட்டு எலிமினேட் பண்ணுவேன்ட்டு ஒரு ஸ்பாட் அவுட், ஒரு கோட் ஸ்டாம்பை கொடுத்துருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு செட் ஃப்ரீக்கன் ரோலன்ஸ் அமெரிக்கன் நைட் மேர் எலிமினேட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரேட்டடா சூப்பர் ஸ்டார் என்ன பண்ண போகிற ஒரு ட்விஸ்ட். இது ஒரு ட்ராப் கிக்கை கொடுத்துருக்காரு நம்மளோட செட் ஃப்ரீக்கன் ரோலன்ஸ்க்கு. அதை தொடர்ந்து ஒரு வெர்டிகல் பவர் ஸ்லாமுங்க. என்ன செய்ய போறாரு நம்ம எட்ஜ். எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல அதே தாங்க கோடி ரோட்ஸை ஒரு பிக் ரைட் ஹேண்டை கொடுத்து எலிமினேட் பண்ணியிருக்காருங்க ரேட்டடா சூப்பர் ஸ்டார். ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம் வந்துருச்சுங்க. த வே ஆஃப் சிமெண்ட்ரி மெம்பர்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதிக்கிறாங்க. என்ன ஒரு அற்புதமான பவர் பாம். அதை தொடர்ந்து நம்ம எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட் ஷாட்ஸாக பதில் கொடுத்துருக்காருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ஒரு ஜாக் ஹேமருக்கான முயற்சியா இல்லைங்க, ஒரு வெர்டிகல் பவர்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்காருங்க நம்ம ரேட்டடா சூப்பர் ஸ்டார். ஆனால் நம்ம செத் ரோலர்ஸ் எதுக்கு அப்புறமா தெரியல ஒரு வீக் ட்ரிகர் கொடுத்துருக்காருங்க. அதை தொடர்ந்து இது என்னது ராக் பாட்டம். என்ன ஒரு பவர் ஸ்லாமுங்க இது. அதை தொடர்ந்து நம்ம செத் ரோலன்ஸோட அல்டிமேட் வெப்பனான கேப் ஸ்டாம். இதோட எட்ஜோட ஆட்டம் முடிஞ்சிச்சா இல்லைங்க. ஆர்கேயோ இது யாருமே எதிர்பார்க்கலைங்க. அதை தொடர்ந்து ஒரு டெவஸ்டேட்டிங்கான டிடிடிங்க. இதோட நம்ம செத் ரோலன்ஸோட ஆட்டம் முடிவுக்கு வருது. மனப்பூர்வமாக முன் வந்து அந்த ஸ்பியரை வாங்குறாருங்க நம்ம செத் ரோலன்ஸ். ரேட்டடா சூப்பர் ஸ்டார் எட்ஜ் தன்னோட 4th எலிமினேஷனை பண்ணுறாருங்க. எட்ஜோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குங்க. இங்கே லாஸ்ட் 2 மென்ஸ் எட்ஜ் விசஸ் ட்ரிபிள் ஹெச். யார் இந்த ரொம்ப தட்ட போகிறா. நம்ம எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜே ஸ்டைல்ஸ் கிளாஸ் அப்ளை பண்ணியிருக்காருங்க. அதை தொடர்ந்து நம்ம ரேட்டடா சூப்பர் ஸ்டார் என்ன பண்ண போகிறாரு நம்ம ட்ரிபிள் ஹெச்சை. ஒரு பவர்ஃபுல் ஆர்கேங்க. இதோட இந்த கேமோட ஆட்டம் முடிவுக்கு வருதா. ஒரு த்ரோ பேக் ஸ்லாமுங்க நம்ம எட்ஜுக்கிட்ட இருந்து. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓ வாட் எ ப்ரூட்டல் டிரைவர். எதிரே பார்க்கலங்க நம்ம ட்ரிபிள் ஹெச்சிட்ட இருந்து இதை. அதை தொடர்ந்து என்ன செய்ய போகிறாரு, ஒரு ஸ்பைன் கிராக்கர் யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம ட்ரிபிள் ஹெச். அப்புறம் இன்னும் ஐயோ இது நியூட்ரலைசருங்க. வழியில் துடிக்கிறாருங்க நம்மளோட எட்ஜ். இந்த மிஷினை எதிரே பார்க்கலங்க நம்ம 2 சூப்பர் ஸ்டார் வந்து. இது பட்டிஸ்டா பவர் பாம். இந்த ரேட்டடா அனிமல்ஸ் டீமாக இருக்கும்போது அந்த மூவ் ரொம்ப ஃபேமஸ். அதை தொடர்ந்து கிட் ஷாட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம எட்ஜ். இப்போ என்ன ஆக போகுது
போகுதுங்க. இது மிச்னாக்கு டிரைவர். இவரை பார்க்கலங்க, வேற மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. இது ஒரு டிராப்புங்க, வேற மாதிரிங்க சொல்றது வார்த்தையே இல்லை. பரபரப்பான சுச்சுவேஷன்ல இந்த மேட்ச் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு முடிவுக்கு வருது ரேட்டடா சூப்பர் ஸ்டாரோட கனவு. எனக்கு தெரிஞ்ச இது கேல்டி கிராஸுக்கான முயற்சி. அதே தாங்க, என்ன ஒரு பவர் பாம்புங்க. பாவம் நம்மளோட எட்ஜ் துடிக்கிறாருங்க வழியில. இது என்னது? இது பாப்பா ஓபன் ஸ்மாஷுங்க, வேற லெவலுங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த மேட்ச் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது பெடிகிரி முடிச்சு வைக்கிறாருங்க எட்ஜோட கனவை. நம்மளோட வாய்ப்பு இல்லை. இது ஒரு ராக் பாட்டம். என்னங்க நடக்குது? முடிஞ்சுட்டு நினைச்சா இது ஒரு வின் கிளிப்பர் உடச்சு வீசுறாருங்க நம்ம ட்ரிபிள் ஹெச்சோட முதுகு எலும்ப நம்மளோட எட்ஜ். அதை தொடர்ந்து இது என்னது? ஒரு வாட்டர் பவர் ஸ்லாமுங்க. சரியான ஒரு மேட்சா போட்டு இருக்குது இந்த ஒரு மேட்ச். யாரும் ஜெயிக்க போறா? இது டெவஸ்டேட்டிங்கான ஒரு டீங்க. எனக்கு தெரிஞ்சு எட்ஜ் முடிச்சு வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் ஹெச்சோட கேம ஆட்டம் என்கிட்ட சொல்லுபடி அகன்னு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பியருங்க. இதை தொடர்ந்து என்ன செய்ய போறாரு? ஒரு பிளாக் ஸ்மாஷ் கிக். எனக்கு தெரிஞ்சு இந்த முறை ராயல் ரம்பில் எட்ஜ் தட்டிட்டு போறாரு. ஸ்பியர் முடிச்சுட்டாருங்க எட்ஜ். இதே நேரம் ரம்பலா இல்ல ஒரு வார்த்தைகள் சூப்பராக்ஸ். என்னங்க நடக்குது? இது லாஸ்ட் வரைக்கும் உயிர் இருக்குதுங்க இந்த மேட்ச்ல. ஓ மை காட், அகைன் ஒரு த்ரோ பேக் ஸ்லாம். இந்த முறை எட்ஜ் கிட்ட இல்ல, ட்ரிபிள் ஹெச் கிட்ட இருந்து வந்திருக்க ஒரு ஸ்பைன் பஸ்டருங்க. என்னங்க நடக்குது இந்த மேட்ச்ல? ஓ மை காட், இது பெடிகிரி எட்ஜோட கனவை முடிச்சு வைப்பாரா ட்ரிபிள் ஹெச்? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? மேலும் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்குமான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இல்லைங்க, ரேட்டடா சூப்பர் ஸ்டார் எட்ஜை எலிமினேட் பண்ணிட்டாரு நம்ம ட்ரிபிள் ஹெச். அது மட்டும் இல்லாம இந்த ராயல் ரம்பில் வின் பண்ணிட்டாருங்க நம்ம ட்ரிபிள் ஹெச். அதை தொடர்ந்து ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டிஸ் ரிங்குக்கு போயிட்டு இருக்காருங்க நம்ம ட்ரிபிள் ஹெச்சை பாராட்டுறதுக்காக. என்ன ஒரு அற்புதமான ராயல் ரம்பிள் இந்த 2025 சொல்றது வார்த்தையே இல்லைங்க. இப்போ 2 பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம நிக் ஆல்டிஸ் வாழ்த்துறாருங்க நம்ம ட்ரிபிள் ஹெச்சை. இந்த முறை ராயல் ரம்பிள் நல்லா விளையாண்டுருக்கீங்க, நீங்க தான் இந்த ரம்பிளோட நட்சத்திரம்னு பாராட்டுறாருங்க நம்ம ட்ரிபிள் ஹெச்சை. நான் நினைச்சது நடந்துருச்சுங்க. இதோ வராங்க சிஇஓ அண்ட் ரா ஜெனரல் மேனேஜரான ஸ்டெஃபனி மெக்மஹன். உண்மையிலுமே இவங்களுக்கு ஒரு பெருமையான தருணமாக தாங்க இருக்கும். தன்னோட கணவர் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் போராடி வென்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பதவி சார்பாகவும் வாழ்த்துறதுக்காக ரிங்குக்கு போயிட்டு இருக்காங்க ஸ்டெஃபனி மெக்மஹன் நம்ம ட்ரிபிள் ஹெச்சை பார்க்கறதுக்காக. என்ன ஒரு தருணங்க இது. இப்போ என்ன செய்ய போறாங்க 2 பேரும்? எனக்கு தெரிஞ்சு அன்பை பரிமாறிக்க போறாங்க. அதுதாங்க இங்க நடந்திருக்கு. 2 பேருமே கத்தி தழுவுறாங்க. அது மட்டும் இல்லாம நீ இந்த ராயல் ரம்பில் ஜெயிச்சிட்ட, ரெஸ்ல்மேனியா மெயின் ஈவென்ட் உனக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நம்ம ட்ரிபிள் ஹெச்சை ஒரு சிங்கம் மாதிரி தன்னோட ரசிகர்களுக்கு காட்சி அளிக்கிறாருங்க. போராடி வென்றிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் தி கேம் ட்ரிபிள் ஹெச். இப்போ நீங்க எப்படி போராடி இந்த ராயல் ரம்பில் ஜெயிச்சிங்களோ அதே மாதிரி ரெஸ்ல்மேனியாவில் நீங்க சாம்பியன் ஆகணும். அதுக்கு தான் ரசிகர்களும் நாங்களும் அவங்களோட காத்துட்டு இருக்கோம். ட்ரிபிள் ஹெச் வேற மாதிரிங்க. இவர் 4 எலிமினேஷன் பண்ணி இந்த ராயல் ரம்பில் வென்றிருக்காரு. அதே மாதிரி ரேட்டடா சூப்பர் ஸ்டார் அவருமே கலக்கிட்டாருங்க. அவரும் அதே 4 எலிமினேஷன் பண்ணியிருக்காருங்க. ஒருத்தர் வந்து பார்க்கலாம் ட்ரிபிள் ஹெச் அண்ட் எட்ஜோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றது. இவ்வளோ நேரம் எங்க ஆதரிச்ச எல்லாருக்கும் ரொம்பவே நன்றிங்க.